வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி, அதில் ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ அதுக்கான கண்டினியூஸ் தான், சரியா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் விச் எ பிரின்சிபல் பிகம்ஸ் 1.69 டைம்ஸ் இட் செல்ஃப் இன் 2 years. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இந்த கொஷின் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காண்க. இப்படிதான் கொஷின் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ என்னன்னா, ஒரு அசல் 1.69 டைம்ஸ் ஆகுதான், சரியா? ஸோ அப்போ இது என்னவா இருக்குன்னா அமௌண்ட்டாக மாறி இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, அசலை 1.69 பெருக்குனா வர்றது தான் இங்கே அமௌண்ட், தொகைன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்றுன்றது இங்கே அசலை போல, சரியா? அசலை போல 1.69 மடங்காக மாறுது, சரியா? ஸோ அப்படி மாறுச்சுன்னா கொஷினில் என்ன கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் மாறும், வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா A = P × 1 + R/100 பவர் n. ஸோ இதில் ஏக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா 1.69Pன்னு எடுத்துக்கிறேன், சரியா? இந்த ஏக்கு பதிலாக 1.69Pன்னு எடுத்துக்கிறேன். P × 1 + R வந்து தரலப்பா, ஸோ R/100 அப்படியே வச்சுக்கிறேன். n வந்து 2 years, ஸோ என்னுக்கு பதிலாக 2 years, சரியா? ஸோ இந்த Pக்கு இந்த P கேன்சல். நெக்ஸ்ட்டு இந்த 1.69 இருக்குல்லப்பா, இந்த 1.69ன்றது என்னன்னா, அதை 169ன்னு பாருங்க, அதாவது 169ன்னு பார்த்தா அது என்னன்னா 13 ஸ்கொயரு, கரெக்டா? அப்போ 1.69ன்றது 1.3யோட ஸ்கொயரு, 1.3யோட ஸ்கொயரு. அந்த சைடும் எனக்கு 1 + R/100 பவர் ஸ்கொயர்னு இருக்கு. இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் அடிச்சிட்டேன், சரியா? ஸோ 1.3 இந்த +1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் -1 ஈக்குவல் டு R/100. ஸோ இதை கழிச்சிங்கன்னா 0.3ன்னு வருமா, ஈக்குவல் டு R/100. எனக்கு தேவை ஆரோட வேல்யூ வேணும். அப்போ வகுத்தலில் இருக்கிற 100 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும். அப்போ 0.3யை 100ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா 30% அப்படின்றது ஆன்சர். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 30% அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர், சரியா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 0.3ன்னு இருக்குல்லங்க, இதை 100ஆல் பெருக்கும்போது எப்போ 30% வந்தது, அதாவது எப்படி 30% வந்தது, இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், கரெக்டா? ஸோ அதையும் நான் பெருக்கி காமிச்சிடுறேன். 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது மதிப்பு மாறாது. 1ஆல் 3 மல்டிப்ளை பண்ணால் 1 3 3 1 0 0. ஸோ இந்த மாதிரி வருமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, ஒரே நம்பர் தான், கரெக்டா? அந்த ஒரு நம்பரை இந்த கட்ச ஆன்சரில் கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஆன்சர் ஓவர், சரியா? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே நம்பர் இருக்குது. ஸோ கிடைச்ச ஆன்சரில் கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஆன்சர் ஓவர். ஸோ 30 அப்படின்றது ஆன்சர், சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், a sum of money, a sum of rupees 12,000 deposited at compound interest become double after 5 years. After 20 years it will become அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரூபாய் 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு சம் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். எப்படின்னா, ஒரு சைடு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டைம்ஸ், இன்னொரு சைடு இயர்ஸ். அதாவது டைம்ஸ்னால் தமிழில் மடங்கு,
சரியா? இயர்ஸ்னா ஆண்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. இங்கிலீஷ்லேயும் பாருங்கள், டபுள் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ 5 வருஷத்தில் டபுள் ஆகுது. அப்போது 5 வருஷத்தில் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 முறை எடுத்துக்கிறேன். சரியா? இப்படி எடுத்துக்கிட்ட பிறகு இங்கே ஏன் இப்போ என்ன செய்யணும்? எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க கொஷின்னு பார்க்கணும். 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன், ஆண்டுகளை எப்போவுமே ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா எப்போ வரைக்கும் 20 வருதோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணால் தான் 20 வரும். கரெக்டாக? ஸோ 20 வருஷத்தில் அது எத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடங்குகளை பெருக்கணும். எனக்கு 20 வருஷம் தான்ப்பா கொஷின் கேட்குறாங்க, அப்போ ஆண்டுகளை ஆட் பண்ணணும். 20 வருஷம்னு வரும்போது எனக்கு எத்தனை மடங்கு வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ இதெல்லாம் தேவையில்லை. சரியா? ஸோ 2 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ 16 மடங்கு ஆகுது. சரியா? 16 டைம்ஸ்ன்னு ஆகுது. எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணது 12,000 ரூபாய். அது 20 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணது 12,000 ரூபாய். அது 20 வருஷம் கழிச்சு 16 மடங்கு ஆகுது. அதாவது 16 முறை அதிகமாகுது. சரியா? ஸோ அப்போது இதை ரெண்டையும் பெருக்குனா 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிடலாம். ஸோ 20 வருஷம் கழிச்சு 1,92,000 வந்திருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, டைரெக்டாக போடலாமே. டைரெக்டாக எப்படி சார்? பேங்க்கில் 12,000 ரூபாய் போடுறோம்ப்பா, அது 5 வருஷம் கழிச்சு டபுள் ஆகுதுப்பா. சரியா? 5 வருஷம் கழிச்சு அந்த 12,000 ரூபாய் டபுள் ஆகுதுன்னா எவ்வளோ ஆகுது? 24,000 ரூபாய் ஆகும். பேங்க்கில் 12,000 ரூபாய் போடுறேன், 5 வருஷம் கழிச்சு டபுள் ஆகுதுன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த 12,000 ரூபாய் 24,000 ரூபாய் இருக்கும். கரெக்டா? அடுத்த 5 வருஷம் கழிச்சு, அதாவது 10வது வருஷம் வரும்போது அது மறுபடியும் டபுள் ஆகிருக்கும். இந்த 24,000 டபுள் ஆகுதுன்னா இப்போ 48,000 ஆயிருக்கும். இதுக்கு என்ன மீனிங்னா, ஒவ்வொரு 5 வருஷத்துலையும் அந்த காசு டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ 15 வருஷம் கழிச்சு இன்னொரு 5 வருஷம் ஏறி இருக்குல்ல, 15 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் டபுள் ஆகுது. அப்போ 96,000 ஆயிருக்கும். கரெக்டா? 20 வருஷம் கழிச்சு இந்த 96,000 டபுள் ஆயிருக்கும். அப்போ 1,92,000 வந்திருக்கும். ஸோ அதுதான் கேட்குறாங்க, 20 வருஷம் கழிச்சு என்ன அமௌண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,92,000 கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் உனக்கான கொஷின்பா. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் ஒரே ஒரு க்ளூ மட்டும் சொல்லிட்டு போகிறேன். என்னன்னா, at what rate of compound interest does a sum of money becomes 9-foldன்னு கொடுக்குறாங்கல்லங்க. இந்த ஃபோல்டுன்னு சொன்னாலும் சரி, டைம்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். இன்னைக்கான ஃபஸ்ட்டு சம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதாவது கூட்டு வட்டியில் ஒரு தொகை 1.69 மடங்காகிறதுன்னு. கரெக்டா? ஸோ அங்கே என்ன செஞ்சோம்? அமௌண்ட் வேணும்னா அசலை இங்கே எதால் பெருக்க சொல்கிறாங்க? 9 மடங்காகிறது. அப்போது 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, அவ்வளோதான்ப்பா. அசல் இன்ட்டு 9 இதுதான் தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக நீங்கள் 9Pன்னு எடுத்துக்கலாம் அமௌண்ட்டை. சரியா? நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அசல் 1000 ரூபான்னு வச்சுங்க. சரியா? அசல் 1000 ரூபான்னு வச்சுங்க. இது 2 வருஷத்தில் அந்த அசலோட 9 மடங்கு ஆகுது அமௌண்ட்டு. அப்போ யோசிச்சு பாருமா, அமௌண்ட்டுன்றது என்னப்பா? இந்த ஏன்றது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் ஏ. அமௌண்ட்டுன்றது தொகைன்றது என்ன? அசலும் வட்டியும் சேர்ந்தது. சரியா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அசலை 1000 ரூபான்னு எடுத்துக்கிட்டா எவ்வளோ வட்டின்லாம் தெரிலங்க. 2 வருஷம் கழிச்சு அது அசலோட 9 மடங்கு ஆகுது. அசலோட 9 மடங்குனா என்ன? 9,000 ரூபாவா வருது. இதுதான் இதுக்கு மீனிங். புரியும் நினைக்கிறேன். பாருங்க, கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகிறது. சரியா? 2 வருஷத்துல 9 மடங்கு ஆகுது.
ஸோ அப்போ நான் 1000 ரூபாய் போடுறேன்னா 2 வருஷம் கழிச்சு எனக்கு 9000 ரூபாய் வருது. அப்போ அது அசலை 9ஆல் பெருக்குனா வரது தானே, கரெக்டா? அசல் 1000, அதை 9ஆல் பெருக்குனா தானே 9000 வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதுறேன். அமௌண்ட் வேணும்னா அசலை 9ஆல் பெருக்கணும். சேம் அதே ஃபார்முலா என்னது, A = P × 1 + R/100 பவர் n. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. அந்த கொஷின் நம்பர் 21 இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு சம் எப்படி போட்டனோ அதே போல் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? இந்த கொஷினோட புரிதல் ரொம்ப முக்கியம்பா. த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ் இன் விச் எ சம் ஆஃப் மணி புட் ஆன் அட் 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி மோர் தென் டபுள்டு இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னா, 20% கூட்டு வட்டி விகிதத்தில் வைக்கப்பட்ட ஒரு தொகை 2 மடங்குக்கு மேல் ஆவதற்கு மீச்சிறு முழு ஆண்டுகள் எத்தனை இல்லை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு தொகைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த தொகைக்கான ஃபார்முலா என்ன, A = P × 1 + R/100 பவர் n. இதுதான் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ இது அசலோட 2 மடங்கை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த தொகை வந்து அசலோட 2 மடங்கை விட அதிகமாக இருக்கணும். அதுதான் அவங்க சொல்கிற மீனிங். பாருங்க, ஒரு தொகை 2 மடங்குக்கு மேல். சார் கொஷினில் அசலே சொல்லலையே சார். நல்லா புரிஞ்சிக்க, 2 மடங்குக்கு மேலே ஆகுது அப்படின்னாலே அசல் தான் 2 மடங்குக்கு மேலே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்மளா புரிஞ்சிக்கணும். ஸோ பிரின்சிபலை தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. சரியா? இப்போ போன கொஷின் கூட எடுத்துங்களேன். இங்கே 2 வருஷத்தில் 9 மடங்கு ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த 9 மடங்கு நான் யாருக்கு போட்டேன், அசலை தான் 9 மடங்கு எழுதினேன், 9Pன்னு. கரெக்டா? ஸோ இங்கேயும் அதுதாங்க சொல்கிறாங்க. ஒரு தொகை 2 மடங்குக்கு மேலே ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அசலோட 2 மடங்கை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. பாருங்க, ஸோ அசலோட 2 மடங்கை விட. ஸோ என்ன செய்யலாம், P × 1 + R/100 பவர் n. இது ஃபார்முலா. இது அசலோட 2 மடங்கை விட அதிகமாக இருக்கணும். சரியா? ஸோ இதுதான் இங்கிலீஷ்லேயும் மோர் தென் டபுள்டு இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? டபுளை விட. டபுள்ன்றது என்னன்னா, பிரின்சிபலோட டபுள்ன்றது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரியா? பிரின்சிபலோட டபுளை விட அதிகமாக இருக்கணும். அதுதான் மோர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் லாஜிக்கு. இந்த ஒரு லைன் எதை தெரிஞ்சால் இந்த சம் போட்டுடலாம். சரியா? ஸோ இந்த பி அதிர்ஷ்டம்பா. 1 + R வந்து 20%, அப்போ 20/100 பவர் n வந்து என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அது தெரியாது இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதில் இது லெஸ் தானா கிரேட்டர் தானான்னு படிக்கிறதுலே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கரெக்டா? தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இங்கே எள்ளு போடுறாங்க சார். இது பார்க்க எள்ளு மாதிரி இருக்காமா? இப்படி போடுறேன்னு வையேன், இது பார்க்க எள்ளு மாதிரி இருக்கா? அப்போ இது லெஸ் தென். சரியா? லெஸ் தென். சார் இது அப்போ பார்க்க ஜி மாதிரியே இல்லையே சார், நீங்கள் ஜியா மாற்றிருங்க. இது கிரேட்டர் தென். சரியா? அப்போ இது யாரு சார், இது கிரேட்டர் தென். அதாவது இது வரைக்கும் போட்டால் கிரேட்டர் தென், கீழே ஈக்குவல் டு போட்டால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. சரியா? அதே போல் இது லெஸ் தென்னு, இது கீழே ஈக்குவல், கீழே ஒரு கோடு போட்டால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரியா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுங்க. நான் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் சொன்னேன். தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல. ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ இந்த கொஷனில் இது ஓர் 20 20, இது 5 முறையா? இங்கே ஓர் 5 5 சைடில் பெருக்கிறோமா? ஓர் 5 5, 5 + 1 6ன்னு வருமா? அப்போ 6/5 பவர் n. இது கிரேட்டர் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2ஐ விட அதிகமாக ஆன்சர் வரணும். அப்போ என்னுக்கு நான் இதுக்கப்புறம் எதாவது செய்ய போகிறேன்பா. என்ன வந்திருக்கு? 6/5 பவர் n. இது 2ஐ விட பெருசாக இருக்கணும்.
இப்போ என் வேலை என்னன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் தேவை. சரியா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ். ஸோ என்னு வேணும். அப்போ நான் எண்ணுக்கு நானாக அப்ளை பண்ணுறேன் வேல்யூவை. எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போடுறேன்னு வைங்களேன். அப்போ இது என்ன ஆகும், 6/5ன்னு வருமா? இது 2 விட பெருசாங்க இல்லையே. 6 5ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா 6ல் எத்தனை 5 இருக்கு? லாஜிக்கலாக யோசிங்களேன். 6ல் எத்தனை 5 இருக்கு? ஒரே 5 தான் இருக்கு. அப்போ இதை நான் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 1 சம்திங்கில் தான் ஆன்சர் வரும். அது 2 விட பெருசு இல்லைல்ல. அப்போ அவங்க சொன்னது தப்பு தானே. எனக்கு என்ன வரணும், இந்த சைடு பெருசாக வரணும். கரெக்டா, இந்த சைடு பெருசாக வரணும், அதாவது இந்த சைடு பெருசாக வரணும், 2 விட பெருசாக வரணும். அப்படி வந்தால் அது ஆன்சர் ரைட்டு. சரியா, அந்த எண்ணு தான் ரைட்டு. இப்போ எண்ணுக்கு பதிலாக 2ன்னு போடுறேன்னா இங்கே என்ன ஆகும், 6/5 அதுக்கு ஸ்கொயர்னு வருமா? இது 2 விட பெருசாக இருக்கணும். கரெக்டா, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இது 2 விட பெருசா? லாஜிக்கலாக யோசிங்களேன். 36ல் எத்தனை 25 இருக்கும்? ஒரே 25 தான் இருக்கும். சப்போஸ் அங்கே 50 வந்திருந்தா, 36 இருக்க வேண்டிய இடத்துல 50 வந்திருந்தா அதை வேணா 25ஆல் டிவைட் பண்ணும்போது 2 முறை வருது சார் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா, இருக்கிறதே 36 தான், அதில் ஒரு 25 தான் இருக்கும். அப்போ இதை டிவைட் பண்ணாலும் 2 விட பெருசாக வராது. அப்போ இது ஆன்சராகவும் வராது. அதே போல் எண்ணுக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணுறேன்னா 6/5 கியூபு இது 2 விட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். 6 கியூப் பண்ணால் 216, 5 கியூப் பண்ணால் 125. இதை 2 விட பெருசான்னு கேட்டால் இதுவும் 2 விட பெருசுலாம் இல்லைங்க. 125 2ஆல் பெருக்குனாலே 250 தாங்க. கரெக்டா, 125 2ஆல் பெருக்குனா 250. ஆனால் எனக்கு கொடுத்துருக்குது 216 தான். இதில் ஒரு முறை மட்டும்தான் 125 வரும். ஸோ 2 விட பெருசுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ எண்ணுக்கு பதிலாக இப்போ 4ன்னு போடுறேன்னு வைங்களேன். 6/5 பவர் 4ன்னு வருமா? 6 பவர் 4 1296, 5 பவர் 4 625. இது 2 விட பெருசா சார்னு கேட்டால் கண்டிப்பாக பெருசு. யோசிச்சு பாருங்களேன். 625ல் 2 முறை பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 1250 தான் வரும். சரியா, 625 2 முறை பெருக்கினாலே 1250 தான் வரும். ஆனால் எனக்கு மேலே நம்பரு அதை விட பெருசாக தானே இருக்குது. அப்போ 2 விட பெருசாக இருக்காப்பா. கரெக்ட் தானே? ஸோ அவங்க அதானே கேட்குறாங்க, 2 விட பெருசாக எப்போ வருதுன்னு கேட்குறாங்க. என்னோட வேல்யூ 4 வருஷமாக இருக்கும்போது தான் வருது. கரெக்டா? ஸோ 4 years அப்படின்றது ஆன்சர். பா எண்ணுக்கு 5ன்னு போட்டாலும் சரி 6ன்னு போட்டாலும் சரி எல்லாமே 2 விட பெருசாக தான் ஆன்சர் வரும். ஞாபகம் வச்சுங்க. 4லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் அது 2 விட பெருசாக தான் ஆன்சர் வரும். ஆனால் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 விட பெருசாக வருது இல்லை, எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுதான் கேட்குறாங்க. எந்த நம்பரில், அதாவது லீஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்களாங்க, மீச்சிறு முழு ஆண்டுகள். ஸோ பெருசாக 2 விட பெருசாக வர்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அதுதானே சின்ன நம்பர். ஸோ அந்த சின்ன நம்பர் தான் இங்கே 4ன்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு 4, 5, 6, 7 எது அப்ளை பண்ணாலும் 2 விட பெருசாக வரும்பா. ஆனால் அதில் சின்ன நம்பர் தான் ஆன்சர்ன்றாங்க. ஸோ சின்ன நம்பர் 4. கரெக்டா? ஸோ அப்போ 4 தான் ஆன்சர். 4 years. ஓகேவா? ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது புக்லலாம் இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா? அந்தந்த வருஷம் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இப்படிலாம் கூட்டு வட்டியில் சம் இருக்குன்னே நமக்கு தெரியுது. ஸோ அதனால் ஐடியாவை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பா, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது எஸ்ஐக்கும் வரலாம், ஏன்னா புக்கில் இருக்குது. அதே போல் டிஎன்பிஎஸ்சிக்கும் வரலாம். சரியா? எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலாஸ் கேட்டுறாங்க. சரியா? அதையும் மீறி சம்மு கேட்டாங்கன்னா இதெல்லாம் பர்சன்டேஜில் கேட்க வாய்ப்பு இருக்குது, சதவீதம் பேஸ் பண்ணி. சரியா? ஸோ நமக்கு ஏற்கனவே சொல்லதாங்க சிலபஸ் அப்படின்ற ஒன்று இல்லை, எல்லாத்தையும் பார்த்தாகணும். நான் சொல்கிறது எஸ்ஐபிசிக்கு.
டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருவாங்க, ஆனால் நீங்கள் டெப்த் அதிகமாக படிக்கணும். சரியா? ஸோ பாருங்கள், the population of Chennai city increases at the rate of 15% per annum. If the population was 4,000 at the end of the year 2015, then what will be its population at the end of 2017 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சென்னை நகரின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 15% அதிகரிக்கிறது. 2015ஆம் ஆண்டு முடியும் போது நகரின் மக்கள் தொகை 4000. 2017ஆம் ஆண்டு முடியும் போது நகரின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா? இது ஆஃப்டரா இல்லை அகோவா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 + r/100 பவர் n. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இங்கே இன்க்ரீஸ் அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் இங்கே ப்ளஸ்ஸுப்பா, குறைகிறதுன்னு சொன்னால் இந்த இடம் மைனஸு. சரியா? இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் இந்த இடம் ப்ளஸ்ஸு, குறைகிறதுன்னு சொன்னால் இந்த இடம் மைனஸு. அதே போல் 2015 கொடுத்துட்டு 2017க்கான மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2015 4000 பேர் இருக்காங்கப்பா. 2017 மக்கள் தொகை என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இது ஆஃப்டர் 2 இயர்ஸ் தானம்மா, 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே கேட்குறாங்க. ஸோ ஆஃப்டர், இதை நோட் பண்ணி வச்சுங்க. கொஷினில் ஆஃப்டர் அது 2 வருஷங்க அப்புறமோ 3 வருஷங்க அப்புறமோ பின்புன்னு கொடுத்தா, சரியா? பின்புன்னு கொடுத்தா குத்திருக்கிற அந்த ஒரு வேல்யூ இருக்குல்லங்க, இந்த குத்திருக்கிற இந்த ஒரு வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அசலில் போடணும். அமௌண்ட்டு தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. கொஷினில் ஆஃப்டர் பின்புன்னு கொடுத்தா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ அசலு, அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே போல் அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, குறைகிறதுன்னு சொன்னால் அந்த ஃபார்முலாவில் மைனஸு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் இந்த மெத்தட் ஈஸி. சரியா? ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், இப்போ சப்போஸ் அகோன் கொடுக்குறாங்க சார், அகோன் கொடுத்தாங்கன்னா முன்புன்னு எதெல்லாம் வாங்க. ஸோ அப்போ அகோன் கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ தராங்கல்ல, அந்த வேல்யூ என்ன தெரியுமா? அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அமௌண்ட்டை கிவ் பண்ணுருவாங்க, அசலை கேட்பாங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. ஆஃப்டர்னு கொடுத்தா கொடுத்துருக்கிற வேல்யூ அசலு, அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இதை கொடுத்துருவாங்க, இதை கேட்பாங்க ஆஃப்டர்னா. சரியா? இதே அகோனா என்ன அர்த்தம்? அகோனா அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, அசலை கேட்பாங்க. சரியா? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா இந்த மெத்தட் எல்லாமே ஈஸி தான். இப்போ சம் பார்ப்போமா? இந்த கொஷினில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? அசலை கொடுத்துட்டாங்க 4000ன்னு. 1 + r வந்து 15%. அப்போ 15/100. n வந்து 2 இயர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 2015 கொடுத்துட்டு 2017 கேட்குறாங்க. அப்போ n வந்து 2 இயர்ஸ். அப்போ 4000க்கு இதை 100 100 சைடில் பெருக்கிங்க. 100 100 100 + 15 ஆட் பண்ணிங்கன்னா 115/100. இங்கே 2 வருஷம்னு கொடுத்தனால நான் 2 முறை எழுதிக்கிறேன். 1 2 3 3 0க்கு 3 0 அதிர்ஷ்டம்பா. 5ஆம் வாய்ப்பாலில் I2 10, 5ஆம் வாய்ப்பாலில் இது 23 முறை. 2ஆம் வாய்ப்பாலில் 1 2 2, இது 2 2 4 முறை. சரியா? அப்போ 2 × 115 × 23 இதை பெருக்குனீங்கன்னா 5290ன்னு வருங்க. ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த வேல்யூ ஆஃப் மெஷின் டிப்ரிஷியேட்டட் 10% each year. A man pays ₹30,000 for the machine. Find the value after 3 years. பா, இந்த கொஷினில் குறைகிறதுன்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ ஃபார்முலா என்ன? A = P × 1 - r/100 பவர் n. குறைகிறதுன்னு சொன்னால் இந்த இடம் மைனஸு, நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதே போல் கொஷினில் ஆஃப்டர் இந்த வார்த்தை வந்து இருக்கு பாருங்க, ஆஃப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம்.
பிறகுந்தாம்மா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அவ பிறகுன்னு கொடுத்தனால இந்த கொடுத்துருக்கிற இந்த ஒரு வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அசலு. ஸோ நமக்கு தேவை அப்போ என்ன, அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ 30,000 அசலில் எழுதிட்டேன். 1 மைனஸ் ஆர் வந்து 10% குறையுது. அப்போ 10/100, என் வந்து 3 வருஷம். அப்போ 30,000க்கு போன சம் என்னமா செஞ்சோம், இந்த சைடில் பெருக்கணுமா, 100 100 மைனஸ் 10ன்னு வருது பாருங்க இங்கே. சரியா? போன சம் அங்கே ப்ளஸ் இருந்தனால இங்கே பாருங்க, போன சம்மில் இங்கே ப்ளஸ் இருந்தனால 100 100 100 + 15 115/100ன்னு எதனை. கரெக்டா? இங்கே மைனஸ் இருக்குன்றனால 100 100 100லேருந்து 10 கழிச்சா 90/100ன்னு எடுத்துப்பேன். சரியா? இந்த மாதிரி 3 தடவை எதை சொல்லியிருக்காங்க, 3 வருஷன்றனால 3 முறை எழுதிக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க, இங்கே மைனஸ்ன்றனால 100லேருந்து அந்த 10 கழிச்சு எழுதுறேன். இதே இங்கே ப்ளஸ்னா 100 கூட அந்த 10 கூட்டி 110/100ன்னு எழுதியிருப்பேன். அவ்வளோதான் லாஜிக்கு. 1 2 3 4 5 6 6 0க்கு கீழே 6 0 கேன்சல். மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 21,870. ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளை பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். The population of a town is 3,52,800. If it increases at the rate of 5% per annum, then what will be its population 2 years ago? இங்கே அகோன்னு கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? அப்போ இந்த 3,52,800ன்றது அமௌண்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், முன்புன்னு கொடுத்தா இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு தேவை என்ன, அசலை கேட்குறாங்க. ஸோ சேம் அதே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்களா, கரெக்டா? இன்க்ரீஸுன்னு கொடுத்தனால இந்த இடம் ப்ளஸ்ஸு. அதே போல் முன்புன்னு கொடுத்தனால கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை அமௌண்ட்டில் எழுதுறேன். அசலை தான் கண்டுபிடிக்கணும். 1 + 5%. அப்போ 5/100 பவர் n வந்து 2 வருஷம். அப்போ 3,52,800 ஈக்குவல் டு பி இன்ட்டு 100 100 100 + 5 105/100. இதை 2 முறை எழுதிக்கிறேன்ப்பா, 2 இயர்ஸ்ன்னு சொன்னனால. சரியா? இது 5ஆம் வாய்ப்பால் அடிச்சா இது 20 முறை, இது 21 முறை. அதே 5ஆம் வாய்ப்பால் இது 20 முறை, இது 21 முறை. ஸோ எனக்கு பி வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற 20லாம் இருக்கலாமா, அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளேல மேலே வந்துடும். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது கீழே இருக்கிற நம்பர் மேலே போகும், ஆல்ரெடி மேலே இருக்கிற நம்பர் கீழே வந்துடும். ஸோ அப்போ 21 × 21. சரியா? இப்போ இதை அடிச்சு விட்டா ஆன்சர் ஓவர்ப்பா. இதை எப்படி சார் அடிக்கிறது பாருங்க. 7ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, கரெக்டா? இதை 7ஆம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன். எப்படி அடிக்கலாம், 7 5 35ஆங்க. இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனை. 7ஆம் வாய்ப்பாலில் 7 5 35, 7ஆம் வாய்ப்பாலில் 2 வராதுன்றனால நான் ஒரு 0 சேர்த்த பிறகு தான் 28ன்னு எடுத்துக்கணும். சரியா? 28 7ஆம் வாய்ப்பாலில் 4 முறை, அதுக்கப்புறம் 2 0. அகைன் 3ஆம் வாய்ப்பாலில் 1 3 3, இங்கேயும் 5ல் 1 3 இருக்குமா, மீதி 2, 20ல் 6 3 இருக்கும், கரெக்டா? மீதி 2, 24ல் 8 முறை இருக்கும், 2 0. அகைன் 7ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, இது 7ஆம் வாய்ப்பாலில் அடிச்சா 7 2 14, மீதி 2, 28ல் 4 முறை இருக்கும், 2 0. 3ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 800 முறை. ஸோ வாய்ப்பாடில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. சரியா? அப்போ 800 × 20 × 20 இதை பெருக்குனா ஆன்சர்ப்பா. நான் என்ன செய்கிறேன்னா 8 2 16, 16 2 32 நம்பரை மட்டும் பெருக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எத்தனை 0 இருக்குது, 4 0 சேர்த்துக்கிறேன். ஸோ 3,20,000 அப்படின்றது ஆன்சர்.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பா, இந்த கொஸ்டினும் சேம். இங்க பாருங்க, இந்த ஒரு இடம் மட்டும் மாத்திங்க. இது அகோப்பா, இது அகோ. சரியா? அகோன்னு கொடுத்தா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வந்து அமௌண்ட். கரெக்டா? அசல் என்னன்னு கேட்குறாங்க, பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே போல இங்க பாருங்க, வளர்கிறது அப்படின்ற வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்னு. ஸோ அப்போ ஃபார்முலா இதுதானா? இதுல ஏ வந்து சொல்லிட்டாங்க, பி என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம்ல. ஸோ ரெண்டே கொஸ்டின் தான் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் பி என்ன, எத்தனை சென்டிமீட்டர் வருது, அதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the difference between simple interest and compound interest for a sum of rupees 12,000 lent at 10% per annum in 2 years. மா, இதை ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்டு 2 வருஷம் கொடுத்தா, 2 வருஷம் கொடுத்து வித்தியாசம் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா PR²/100². இது 2 இயர்ஸுக்கு மட்டும். 2 வருஷத்துக்கான ஃபார்முலா மட்டும், எல்லாத்துக்கும் இது அப்ளை பண்ண முடியாது. அப்போ ஒரு வருஷத்தில் என்ன சார் வரும்? பா, இதே கேள்வி இங்கே 2 ஆண்டுக்கு பதிலாக 1 வருஷம் குத்துந்தா, 1 வருஷம் குத்துட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்கன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் அது எந்த வேல்யூ குத்தாலும் 0 தான். தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் மாறாது. அப்போ அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் 0வாக தான் இருக்கும். 2வது வருஷத்துல தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதே வட்டியே கட்டுவேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த வட்டி அசல் கூட சேர்ந்து அதுக்கு வட்டி கட்டியிருப்பேன். சரியா? ஸோ அதனால் 2வது வருஷத்துலேருந்து தான் அந்த டிஃப்ரென்ஸ் வருமே தவிர ஃபஸ்ட்டு வருஷம் வராது. ஃபஸ்ட்டு வருஷம் 2த்துக்குமான வித்தியாசம் 0. சரியா? இப்போ 2வது வருஷம்னும் போது இதுதான்ப்பா ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அசல் வந்து எனக்கு 12,000ன்னு சொல்லிட்டாங்க. இந்த டின்றது டிஃப்ரென்ஸ்ப்பா, வித்தியாசம். டவுட் இருந்தால் அதுவும் தெரிஞ்சுக்க. ஆறுன்றது 10%. ஸோ R² சொன்னனால 2 முறை எழுதிக்கிறேன். அதே போல் 100² 100 2 முறை எழுதிக்கிறேன். சரியா? 1 2 3 4 4 0க்கு 4 0 அதிர்ஷ்டேன். ஸோ மீதி இருக்கிற 120 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ இது பழைய புக்குலேயாவது டைரக்ட் மெத்தடில் இந்த சம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற புக்கிலேயே இந்த ஃபார்முலாவாக இதை கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட்கட்டுங்க ஆக்சுவலாக. ஆனால் புக்கே இப்போ இதை ஃபார்முலாவாக அறிவித்து ஃபார்முலாவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயவுசெய்து இது புக்கில் இருக்கிற மெத்தட் தான், தெளிவாக தெரிஞ்சுங்க. அடுத்த கொஸ்டின், 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் 240. ஸோ டி சொல்லிட்டாங்க, வித்தியாசம் 240 ரூபா டிஃப்ரென்ஸு. சரியா? ஸோ PR²/100². இதுதான் ஃபார்முலாவா? 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில், 2 வருஷம் சொன்னனால. சரியா? வித்தியாசம் 240. கொஷினில் என்ன கேட்குறாங்க? அந்த தொகையின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல அந்த தொகை, அந்த சம்முன்னு கொடுத்துருக்குது அசலுங்க. அசல் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆர் வந்து 8%. ஸோ R²ன்றனால 8 × 8ன்னு எழுதிக்கிறேன். கீழே 100²ன்றனால 100 × 100ன்னு எழுதிப்பேன். எனக்கு பி மட்டும் வேணும். அப்போது 240 இன்ட்டு இந்த வகுத்தல் இருக்கிறதுலாம் இந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆகுமா? ஆல்ரெடி பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துடும், ஈக்குவல் டு பி. ஸோ 8ஆம் வாய்ப்பாடில் இது 1 8 8, 3 8 24, ஒரு 0. 4ஆம் வாய்ப்பாடில் இது 2 முறை, 4ஆம் வாய்ப்பாடில் இது 25 முறை, 2ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 15 முறை. ஸோ 15 25 ஒரு 100, இதை பெருக்குனா ஆன்சர்ப்பா. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 37,500ன்னு வரும். இதுதான் அசல்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் சியா. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். The difference between the compound interest and the simple interest accrued on an amount of rupees 18,000 in 2 years. ஓகே, இங்கேயும் 2 years தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலா PR² / 100². இங்கே அசல் வந்து 18,000ன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதில் கிடைக்கிற அந்த வித்தியாசம் 405ன்னு சொல்லிட்டாங்க. டிஃப்ரென்ஸ் தான் வந்து 405 ரூபா. பாருங்க, வித்தியாசம் 405. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா வருட வட்டி வீதம் காண்க. ஸோ கொஷின் கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஸோ அப்போ R தான் வேணும். அதனால் R² அப்படியே வச்சுக்கிறேன். கீழே 100 × 100ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ எது கேன்சல் பண்ணலாம்? 1 2 3 3 0க்கு 3 0 அதிர்ஷ்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வகுத்தல் இருக்கிற 10 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும். ஆல்ரெடி பெருக்கல் இருக்கிற 18 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தல் வரும். ஈக்குவல் டு R². ஸோ 2ஆம் வாய்ப்பால் இது 9 முறை, 2ஆம் வாய்ப்பால் இது 5 முறை, 9ஆம் வாய்ப்பால் 1 9 9, 4 முறை 36, மீதி 4. 45ல் 5 முறை இருக்குமா? 9. அப்போ 45 × 5 பெருக்குனா 225. இதுதான் R². R² 225னா ஆரோட வேல்யூ 15. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா, அதாவது இந்த 225 15² எதலாமாங்க? 15² என்னங்க அர்த்தம்? 15 × 15. ரைட்டா? ஸோ அப்போ அந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ஆரோட வேல்யூ 15% அப்படின்னு வரும். அவ்வளோதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுதான் லாஸ்ட் ஒன்னும் கூட. Find the difference in compound interest and the simple interest for P8000 or 5% N 3 years. பா, என்னோட வேல்யூ 3 வருஷம் கொடுத்துட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் காண்கன்னு கேட்டால் இதுக்கு ஒரு ஃபார்முலா புக்கில் கொடுத்துருக்காங்க. PR² × 300 + R / 100³. இது 3 yearsன்னு கொடுத்துட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா. இங்கே P வந்து 8000, R 5%. இங்கே 5² 300 + R வந்து 5 / 100 × 100 × 100. இதில் பாருங்கள், 1 2 3 3 0க்கு 3 0 அதிர்ஷ்டேன். சரியா? மீதி என்ன இருக்குது? 8 × 5² பண்ணால் 25 × 300 + 5 305 / 100 × 10. ஸோ 25ஆம் வாய்ப்பால் இது 1 முறை, இது 4 முறையா? 4ஆம் வாய்ப்பால் இது 1 முறை, இது 2 முறை, 2ஆம் வாய்ப்பால் இது 1 முறை, இது 5 முறை, 5ஆம் வாய்ப்பால் ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30, ஓரஞ்சு 5. ஸோ D = மீதி எல்லாமே கேன்சலு, 61 மட்டும்தான் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போது ஆப்ஷன் A 61 அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர். அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் இந்த கொஷனில் ஆப்ஷன் A 61. ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் முடியுதுங்க. ஸோ மோஸ்ட்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் இருக்கோ அதில் மாடலுக்கு ஒரு கொஷின் நத்திருக்கேன். சரியா? எக்ஸ்ட்ராலாம் நத்தலைங்க. அதெல்லாம் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதே போல் புக்கில் ஒரு சில கொஷின் அதே மாடலாக இருந்தால் அதை விட்டுருப்ப, தயவு செய்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வெப்சைட்லேயே இருக்குங்க. TNPSC வெப்சைட்லேயே 2011 2024 22 23 வரைக்கும், ஆக்சுவலாக 22 23 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின் பேப்பருமே TNPSC வெப்சைட்லேயே இருக்குது. நமக்கு தெரிஞ்சது 3 எக்ஸாம் தான், Group 1, Group 2, Group 4ன்னு. ஆனால் வருஷம் முழுக்க 32 33 எக்ஸாம் வருஷம் நடக்குது TNPSCயில். ஸோ அதில் எல்லாருக்குமே மேக்ஸ் இருக்குது. சரியா? அந்த 33 எக்ஸாம்லேயுமே மேக்ஸ் இருக்குது. அது கொஷின் வேணால் வேரியபிள் ஆகலாம். 20 கொஷின் வருது சார், 25 கொஷின் வருது சார்னு. ஆனால் எல்லாருக்குமே மேக்ஸ் இருக்குது.
எல்லாருக்குமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காமன் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் தான். ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த புக்கு வாங்கி படிங்க, அந்த புக்கு வாங்கி படிங்கலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரியா? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அங்கே இருக்கிற அந்த 2000 கொஷின், 1500 2000 கொஷின் படிச்சிங்கன்னா அதை விட என்னங்க புதுசாக வந்துட போகுது? புதுசாலாம் யாரும் கொஷின் எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற கொஷின் தான் கொடுக்க போகிறாங்க. அது எங்கேருந்து கொடுக்க போகிறாங்கன்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக போகுது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்கிற விஷயம் இதுதான். ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட். சரியா? ப்ரூஸ்லி அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். என்னன்னு, எனக்கு 1000 வித்தையை அரைகுறையாக கற்றுக்கிறவனை பார்த்து பயம் இல்லை, ஆனால் ஒரே வித்தையை 1000 முறை செய்கிறான் பார்த்தியா, அவனை பார்த்தா பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த ஒரு வித்தையில் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரே வித்தை அப்படின்றது படிக்கிறது மட்டும்தான். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த வித்தையில் உங்களை அச்சுக்க ஆள் இருக்காது. அந்த வித்தையில் நீங்கள் லெஜெண்ட் ஆகிடுவீங்க. ஸோ பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.